ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை அங்காரக சதுர்த்தி, அதாவது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி. இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது ஒரு 10 ரூபாய் கொடுத்ததை வாங்கி வீட்டில் வைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பண வரவில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சி ஏற்படும். பொதுவாகவே சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது சிறப்பு தான். அப்படிப்பட்ட சதுர்த்தி விரதம் செவ்வாய்க்கிழமையில் வர்றத அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கும் அங்காரகனுக்கும் உகந்த ஒரு நாள். வீடு, நிலம், பேரு, புகழ் இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் பகவான் தான். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாளில் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி விரதம் வர்றது இன்னும் சிறப்பு. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தியாக நம்ம கொண்டாடுறோம். ஆனால் வளர்பிறை சதுர்த்தியையும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடியே ஆகணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் வளர்ந்துக்கிட்டே போகணும், பெருகிக்கிட்டே போகணும் அப்படின்னா வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது அந்த விஷயத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்ச எல்லா பொருளையும் கூட வாங்கி வைக்கலாம். முதல் பொருள் என்ன அப்படின்னா, வளர்பிறை சதுர்த்தி அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் துவரை. அதனால் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாது துவரம் பருப்பை வாங்கி வீட்டில் வைங்க. அடுத்ததாக விநாயகரை பல உருவங்கள் நம்ம செஞ்சு வைப்போம். மஞ்சள், சந்தனம், இது மாதிரி பல உருவங்களை செஞ்சு வைப்போம்ல. அந்த வகையில் மஞ்சள் தூள், குண்டு மஞ்சள் கிடையாது, விரலி மஞ்சள் கிடையாது, மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட் வாங்கி வீட்டில் வைக்கலாம். அதே மாதிரி சுத்தமான சந்தனம், விலை உயர்ந்த சந்தனமாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. கடைகளில் கிடைக்கக்கூடிய சந்தன வில்லைகளை கூட வாங்கி வைக்கலாம். வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் புதுசாக வாங்கக்கூடிய மஞ்சள் சந்தனம் இதில் ஒரு விநாயகரையும் பிடிச்சு வைக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், ஏதாவது ஒரு வாசனை மலர். எந்த மலராக இருந்தாலும் சரி, விநாயகருக்கு வாசனை மலரை வாங்கி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் கூடிய பெண்கள் தலையில் வச்சுக்கலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களில் எல்லா பொருளையும் நல்லா வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கி வைங்க. இல்லை ஏதாவது ஒரு பொருள் தான் வாங்க முடியும்னா ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைக்கலாம். இது கூட நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்துருக்கோம், வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. அதாவது 8 எண்ணிக்கையில் கொழுக்கட்டை பண்ணுறது சிறப்பு. அது கூட கொண்டை கடலை சுண்டல் இது ரெண்டும் நைவேத்தியமாக படைக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படத்துக்கு முன்னாடியோ விநாயகர் சிலைக்கு முன்னாடியோ கொண்டை கடலை சுண்டலையும் கொழுக்கட்டையும் செஞ்சு வச்சு படைச்சி அதை நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை நீங்கள் பிரசாதமாக நைவேத்தியமாக கொடுக்கறது இன்னும் சிறப்பு. அதனால் இந்த மாதம், அதுவும் மாசி மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய இந்த வளர்பிறை செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி, அதுவும் அங்காரக சதுர்த்தியை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.